தொடர்ந்து இளம் பிராயத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய காதல் பருவம், அந்த காதலில் ஏற்படக்கூடிய தோல்வி, அதனால் வரக்கூடிய வலி, இந்த சமுதாயத்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம், இந்த மாதிரி பிறந்தது முதல் இறந்தது வரை ஒரு காம்போ பேக்கா தான் இந்த புத்தகம் இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி பிரபாகரன். நன்றி. தொடர்ந்து வழக்கறிஞர் பேரன்பன் அவர்கள். எல்லோருக்கும் வெளிய மாலை. என்னுடைய துறை வழக்கறிஞர் துறைங்கிறதுனால நான் மக்களோடு அதிகம் பயணிக்கிறது. அந்த 10 வருடங்களாக நான் வழக்கறிஞரை பண்ணியிருக்கேன். மக்களோடு மக்களாக இருப்பேன். நம்பி எனக்கு தெரியும் அந்த பகுதியில் வசிக்கிறாரு. ரொம்ப அன்பா அதை கைக்கக்கூடிய சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு புத்தகம் வெளியிடும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு இது நான் இன்னும் படிக்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதுல ஈடுபடுறதுக்கு நான் பொதுவா அந்த மாதிரி புத்தகத்தை டைம் இருக்காது. ஏன்னா தொழில் அப்படி என்னுடைய வழக்கறிஞர் தொழில். ஆனாலும் என்னுடைய பள்ளி காலங்கள்ல கல்லூரி காலங்கள்ல நம்ம சில புத்தகங்கள் வைத்துக் கொள்வதிலேயே பெருமை அடையும். சில மூவா அவருடைய புத்தகங்கள், சில புத்தகங்கள் வச்சுட்டு நம்ம பெருமையா இருக்கும். அது மாதிரி அந்த பேசும்போது சொல்ற விஷயங்களை கேட்ட பிறகு இந்த புத்தகத்தை வைத்துக் கொள்வது நான் முதல்ல பெருமை அடைகிறேன். எப்பவுமே இந்த புத்தகத்தை பெருமையை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பொதுவா எழுத்தாளர்கள் இந்த காலங்கள்ல ரொம்ப அண்மையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமா. அது எதை காட்டுதுன்னா அவங்களுடைய தைரியத்தையும் அவங்க சமூகத்தின் மேல கொண்டு அக்கறையும் காட்டு. ஒரு கவிதை நல்லா எழுதியிருப்பாரு. தீன்னு ஒரு கவிதை எழுதுனா அந்த கவிதையை வாசிக்கும் போது தீயின வாசனை வரணும், அந்த வாசனை இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஆழமான கவிதைகளா இருக்கு. எழுத்துக்கள் மூலமா நாட்டையே ஆட்சியே மாற்றிய வரலாறையே புரட்டி போட்ட எழுத்தாளர்களா இருந்த நம்ம நாடு இது. அதனால அன்பு தம்பி பிரபாகர் அவர்கள் இந்த துறையில மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். என்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த அரியலூர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய சவுந்தரராஜன் MAB அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக புத்தக திருநாள் புத்தக நாள் விழாவை முன்னிட்டு சென்னை புத்தக சங்கமம் இணைந்து நடத்துகிற இந்த விழாவில் நமது கவிஞர் பிரபாகரன் அவர்களுடைய 2வது படைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மளை பொறுத்தவரை இது ஒரு படைப்பு, ஒரு புத்தகம் என்றுதான் நம்ம பார்ப்போம். ஆனால் பிரபாகரன் அவர்கள் அவருடைய முதல் படைப்பின் பெயர் அவள் வாசித்த கவிதைகள். ஏனென்றால் அவரோடு நான் படித்தேன் இளங்கலை முதுகலை, அதனால சில விஷயங்கள் தெரியும். அதுல அவருடைய எண்ணுரையில கொடுத்திருப்பார். என்ன கொடுத்திருப்பாருன்னா, இது எனக்கு சாதாரண ஒரு புத்தக வெளியீடு கிடையாது. ஒரு தாய்க்கு எப்படி ஒரு தலைப்பிரசவமோ அதுபோல இது எனக்கு ஒரு தலைப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவார். அது என்னுடைய சொல்லியிருப்பாருன்னா இதுக்கு வழிகாட்டிய முனைவர் பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள் என்னுடைய தலைப்பிரசவம் சுகப்பிரசவமாக ஆவதற்கு பேருதவி செய்து வழிகாட்டினார் அப்படின்னு போட்டிருப்பார். அப்ப முதல் பிரசவமானது பெரம்பலூரில் நடந்தது. என் கல்லூரியில் முதல்வர் வெளியிட்டார். 2வது பிரசவம் அவரை பொறுத்த வரைக்கும் இது 2வது குழந்தை, பெரிய குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 2வது குழந்தையாக இன்று சென்னை வெப்பேரி பெரியார் கடலில் இந்த பிரசவம் ஆயிருக்கிறது என்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நல்ல பகுத்தறிவான ஒரு சிந்தனையாளர். நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கிறப்ப ஜாலியா பேசியிருப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை யாரும் காயப்படுத்த நினைத்தால் நான் கண்ணீர் சிந்து போவேன் அல்ல, கவிதைகளை சிந்து போவேன். என்னை யாரும் காயப்படுத்த எண்ணினால் தாராளமாக காயப்படுத்துங்கள், நான் கவிதைகளை சிந்த தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் அவருடைய சொந்த அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ அவர் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து வெளியிடப்பட்ட நூலினை பெற்றுக்கொண்ட எழுத்தாளர் கூடுமலை வெளிவேல் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உலக புத்தக நாளை முன்னிட்டு சென்னை புத்தக சங்கமம் என்று இது 3வது நாள்.
மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தம்பி பிரபாகரன் சொல்லும்போது தம்பி தான் வருது, எனக்கு தம்பி தான், தம்பி பிரபாகரன் அவர்கள் அவர் முதல் கவிதை தொகுப்பு காதல் அப்படின்னாரு, இதுலயும் காதல் இருக்கு அப்படின்னாரு. ஆனா பிரபாகரன் அப்படிங்கும்போது நமக்கு காதல் நினைவுக்கு வரல, ஒரு இன போராட்டம் வீரம் செறிந்த ஒரு போராளியாகத்தான் அவருடைய பிம்பம் நம்ம கண்ணில் நிற்கிறது. நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கல, இன்னைக்கு படிச்சிருவேன். ஆனாலும் இப்ப இளைய சமூகத்துல புத்தகம் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை செஞ்சானோ அப்படின்னு எனக்கும் அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஆனா இல்லை, எவ்வளவுதான் இணையம் வந்தாலும், எவ்வளவுதான் அந்த புத்தகங்கள் இணையத்துல போன்ல கிண்டில்ல அதுல இதுல இருந்தாலுமே இன்னும் வாசிக்கிற பழக்கம் முற்றிலுமாக தொலைந்து போய்விடவில்லை என்ற ஒரு நம்பிக்கை இந்த சென்னை புத்தக சங்கமம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த நம்பிக்கையை மேலும் வலுவூட்டி இருக்கிறது தம்பி பிரபாகரனுடைய இந்த புத்தகத்தை படிச்சு இனி அமுதாசன் மாதிரி நிறைய பேசலாம். ஆனாலும் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட வேண்டும் என்கின்ற ஆவல் யாராருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களெல்லாம் இந்த சமூகத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். இது தந்தை பெரியார் குடியரசில் தொடங்கி விடுதலை ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் இந்த மேடையில் புத்தக வெளியீடு நடந்துகிட்டே இருக்கு. இந்த மேடையில ஒரு 1500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, இங்கேயும் மேலே உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த மேடை இப்படி இருக்கு. இப்ப மேடையே ஒரு அரங்கமாயிருக்கு நமக்கு. இது ஒரு புதுமையான மேடை. அந்த வகையிலும் பிரபாகரனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இந்த புத்தக வெளியீட்டின் வாயிலாக. இந்த மேடை என்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர்கள், தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட தலைவர்கள் அமர்ந்த மேடையில், அந்த மேடையில் தம்பி பிரபாகரனுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் யாருக்கோ ஒரு எங்கோ புத்தகம் வாங்கிட்டு போறாங்க, படிக்கிறாங்க, படிக்காம இருக்காங்க, ஏதோ செய்யறாங்க. ஆனா அந்த புத்தகத்தை அந்த எழுத்தின் மீது ஆவல், இந்த சமூகத்தின் மீது பற்று, நாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும், சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எழுதியா வைப்போம், இது சாதாரண வேலை கிடையாது. இந்த புத்தகம் எழுதுறது, அது நல்ல கருத்துக்கள் எழுதுறாரு, எழுதல இல்ல இந்த புத்தகம் நல்லா அவரே படிச்சு பார்த்து அனுபவத்தின் காரணமாக அடுத்த புத்தகம் இன்னும் செம்மையா அவர் எழுதக்கூடும். நான் படிச்சு பார்த்த பிறகுதான் அது சொல்றேன். அதனால ஆனாலும் எழுத வேண்டும் என்கிற முனைப்பு ரொம்ப முக்கியமானது. இது 2வது முறையாக புத்தகம் வெளியிட்ட இளைய வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் நிச்சயமாக அவர் வளர்ந்து மிகச்சிறந்த வகையில் எழுத்துத்துறையில் பரிமளிப்பார் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் இதை காண்கிறேன். தம்பி பிரபாகரன் மேலும் மேலும் இது போன்ற சிறப்பான சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை, இது நல்ல எழுத்து வடிவம். இந்த வடிவம் ஒரு புதினத்தை காட்டிலும், ஒரு காவியத்தை காட்டிலும், அல்லது மற்ற கவிதை வடிவங்களை காட்டிலும் இந்த புது கவிதை வடிவம் இளைய சமுதாயத்துக்கு எளிய முறையில் சேர்வதற்கான, அதிகமாக சேர்வதற்கான ஒரு வடிவம். இந்த வடிவத்தில் இந்த புத்தகத்தை எழுதியது மேலும் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர் மேலும் மேலும் இது போன்ற புத்தகங்களை தர வேண்டும். முக்கியமாக பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு, அதனால நமது இன வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அவர் முயல வேண்டும். அதற்கு பெரியார் திடல், பெரியார் ஆய்வு நூலகம் என்றுமே காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நிறைய படியுங்கள். உங்கள் கற்றலின் வாயிலாக நீங்கள் சமுதாயத்தில் பார்த்தவற்றை இன்னும் எழுதுங்கள். மேலும் மேலும் எழுதி நீங்கள் பேரும் புகழும் பெற வேண்டும். நல்ல வழிகாட்டியாக இந்த சமூகத்துக்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவர் இன்னும் அதிகமான புத்தகம் எழுதுவதற்காக நான் அவ்வப்போது அவருடைய தொடர்பு எண்ணை பெற்று அவரோடு உரையாடி அவரோட என்னுடைய உறவையும் நான் மேம்படுத்திக் கொள்வேன். அந்த வகையில் இந்த சென்னை புத்தக சங்கமத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டது எனக்கும் பெரிய மன நிறைவு. அவரை மேலும் மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலை வெளியிட்ட சிறப்பித்து பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ஆதி வீரவர்மன் அவர்கள். புத்தக சங்கத்தினுடைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பென்ஸ் அவர்களே, புத்தகத்தை பெற்றுக்கொண்ட முழுமணி அவர்களே, அமுதரசன் புத்தகத்தை பற்றிய விழாவரியாக அவரை
வெகுவாக சுவாசித்திருக்கிறார்.